ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்குறேன்னா ரியல்மி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மொபைல் ஃபோன் வந்து நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரியல்மி X7 சீரியஸில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் ஆகுது. ரியல்மி X7, X7 Pro அப்படிங்கிற 2 மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஸ்பெக்ஸ் அண்ட் லீக்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். இது பற்றி கன்ஃபார்ம் லீக்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ரியல்மி X7 Proவோட லீக்ஸு ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இதோட கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் நான் இப்போ சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G மொபைலாக வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2021 தான் லான்ச் ஆகிறதுக்கு இதே டைம் இருக்குதுன்னு சொல்ல முடியுது. மீடியாடெக்கு டைமென்சிட்டி 100,000+ தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர்னு தான் சொல்ல முடியும். இது 5G ப்ராசஸர் கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 120 ரெஃப்ரெஷிங் ரேட்டில் வந்து லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளேவோட லான்ச் பண்ணுறாங்க. இந்த மொபைல் வந்து லான்ச் ஆனது நிறையா பேர் வாங்குறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியுது. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளேலேருந்து பார்த்துடலாம். உங்களுக்கு 6.5 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. கார்னிக் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணங்காட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா 120 ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மி பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணுறது நிறையா இதுலேயே யூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 கலர் வேரியண்ட்டில் வருது. பிளாக்கு, ஒயிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான கலரில் கொடுத்துருக்காங்க, ரோஸ் கலரில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டூயல் ஸ்பீக்கர் ஆப்ஷன் இருக்குதுன்னு வர சொல்லியிருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர்னால் நல்லாவே இருக்குது சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டால்மி ஆட்டம்ஸ் சப்போர்ட் வேறு இருக்குங்கிறாங்க. நல்லா சூப்பராகவே இருக்குது இந்த ஸ்பீக்கரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா 184 கிராம் தான் இருக்குது. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.5 mm கொடுத்துருக்காங்க. இதில் 3.5 mm ஆடியோ ஜாக்கை வந்து கட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னே தெரியல, வெயிட்டை குறைக்கணும்னு ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வெறும் 2 சிம்மு தான் போட முடியும், மெமரி கார்டு போட முடியாதுன்னு ஒரு ஆப்ஷன் வேறு விட்டுருக்காங்க. ஏன்னே தெரில, இந்த மாதிரி டிஸப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் விட்டுருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 MP பிரைமரி கேமராவில் பார்த்தீங்கன்னா சோனி IMX686 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 8 MB பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. 2 MB பார்த்தீங்கன்னா டெட் சென்சார் கொடுத்துருக்காங்க. 2 MB பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த 8 MB அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரில் பார்த்தீங்கன்னா 119 டிகிரி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 MB கொடுத்துருக்காங்க. நல்ல கேமரா, செல்ஃபி கேமரா நல்லா இருக்குது. அப்புறம் பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 60 FPS வந்து நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1000+ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G சப்போர்ட்டட் ப்ராசஸர்னு தான் சொல்ல முடியும். இது கேமிங் பர்ஃபார்மன்ஸுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஒர்த்தபுளான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுன்னா நிறையா பேர் வாங்குறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, வீடியோக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி, இது ஒரு 5G சப்போர்ட் ப்ராசஸர் தான். இந்தியாவுக்கு வந்து 5G தேவையில்லை, ஆனால் வருங்காலத்தில் வந்து நல்லா யூஸ் ஆகுன்னு சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4500 mAh கொடுத்துருக்காங்க பேட்டரிக்கு பேக்கப்பு. இதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாகவே கொடுத்துருக்காங்க. 4500ங்கிறது கம்மி தான், ஆனால் இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரியல்மி தான் ஃபஸ்ட்டாக தந்திருக்காங்கன்னு சொல்ல முடியுது. 0 to 100 பார்த்தீங்கன்னா 34 நிமிஷம் தான் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரியல்மி யூஐயில் தான் வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து ரியல்மி யூஐ இது 2.0 வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து சூப்பராகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2021 தான் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவலோட வரக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. லெவல் அப்டேட்டோட தான் இப்போ சில மொபைல்ஸ் எல்லாம் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா லெவல் அப்டேட்டில் தான் வந்து லிஸ்டிங் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GB ரோம் பார்த்தீங்கன்னா 25,900 வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 8GB 256GB ரோம் பார்த்தீங்கன்னா 34,000 லான்ச் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்துக்குள்ளே லான்ச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா Realme X7, X7 Pro இது ரெண்டுக்கு சின்ன சின்ன கம்பேரிவ் போட்டிருக்கேன். இதை நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி பாருங்கள். சில சேஞ்சஸ் தான் இருக்குது இந்த மொபைலுக்கு இதுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.